Okay, good morning students. So அதே சம்ல நம்ம செகண்ட் சம் பார்க்க போறோம். Okay. So sin theta plus secant theta whole square plus cos theta plus cosecant theta whole square equal to 1 plus secant theta plus cosecant theta whole square. So இந்த left hand side யூஸ் பண்ணி right hand side proof பண்ணணும். So LHS first எடுத்துட்டேன். sin theta plus secant theta whole square plus cos theta plus cosecant theta whole square. So whole square whole cube இருந்தாவே நம்ம cube formula square formula தான் யூஸ் பண்ணி ஆகணும். a plus b whole square formula தான் யூஸ் பண்ண போறோம். a square plus 2ab plus b square. So first termக்கு பாருங்க a plus ல என்ன இருக்கு sin, b plus ல என்ன இருக்கு secant. Okay, so அதே மாதிரி again இதுக்கும் a plus b whole square ரெண்டு டைம் யூஸ் பண்றோம். இங்கேயும் a plus b whole square, இங்கேயும் a plus b whole square ரெண்டு டைம் யூஸ் பண்றோம் ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே யூஸ் பண்ணா இங்க a க்கு நேரா cos theta இருக்கு, a வை cos எழுத போறோம், b இருக்க இடத்துல cosecant சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Okay, clear? So substitute பண்ணலாமா? So a square first. a ஓட வேல்யூ என்னது sin. So sin square theta plus 2. So 2 ab. a ஓட வேல்யூ sin theta, b ஓட வேல்யூ secant theta plus b square. b ஓட வேல்யூ secant theta. So secant square theta. முடிஞ்சு போச்சு. So first time நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதியாச்சு. பக்கத்துல இருக்கு plus. So plus பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு a plus b whole square எழுத போறோம். Again ஃபார்முலா போட போறோம் next termக்கு. ஓகே, ஸோ இங்கே a ஓட வேல்யூ என்னது cos theta, b ஓட வேல்யூ cosecant theta. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a ஓட வேல்யூ cos theta போட்டால் ஸ்கொயர் இருக்கு, அப்போ cos square theta ப்ளஸ் ஃபார்முலாவில் 2 இருக்கு. ஸோ 2 ab, a ஓட வேல்யூ cos theta, b ஓட வேல்யூ cosecant theta ப்ளஸ் b ஸ்கொயர் இல்லையா, ஸோ cosecant square theta. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். sin square thetaவையும் cos square thetaவையும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ப்ளஸில் தானே இருக்குது, அரேஞ்ச் பண்ணிக்கும். sin square ப்ளஸ் cos square ப்ளஸ் அதே மாதிரி secant square thetaவையும் cosecant square thetaவையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சீக்கனையும் கொசிகனையும் ஒன்றா எழுதிக்கிறேன். ப்ளஸ் நெக்ஸ்ட் பாருங்க 2 sin theta secant theta 2 cos theta cosecant thetaவை நெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 sin secant 2 cos cosecant ஆர்டர் ஆஃப். ஏன்னா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆல்ரெடி வி நோ தட் sin square theta ப்ளஸ் cos square thetaவோட வேல்யூ என்னது 1 ஃபார்முலா. sin square theta plus cos square theta equal to என்னது 1. இதை மெமரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, secant square theta cosecant square theta அப்படியே எழுதியாச்சு. பக்கத்தில் இருக்க ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் இதை பாருங்க, ரெண்டு டேர்ம்லேயும் 2 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 என்ன பண்ண போகிறேன், காமனாக வெளியே எடுக்க போகிறேன். வெளியே எடுத்துட்டு sin thetaவை அப்படியே வச்சுக்கிறேன். secant thetaவுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சீக்கனோட ஃபார்முலா என்னன்னா 1 by cos theta. எஸ்னா அதுக்கு ஆப்போசிட்டா சி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கனுக்கு cos. ஓகே, ஸோ சீக்கனுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1 by cos. எதுவுமே இல்லைன்னா மேலே 1. அப்போ சீக்கன் என்ன ஆகிடும், டிவிஷனில் வந்துடும், காஸாக மாறிடும். காஸ் டிவிஷனில் தானே வருது, சீக்கனுக்கு காஸ் என்னவா இருக்குது, டிவிஷனில் இருக்குது. ஓகே, அப்போ சீக்கனுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம 1 by cos சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் டிவிஷனில் வந்துடும். ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட் அதே மாதிரி காஸ் அங்கே வச்சுட்டோம், கொசிகன். இப்போ பாருங்க சீனா அதுக்கு ஆப்போசிட் எஸ், சீக்கன் சாரி சைன். கொசிகன்னா அதுக்கு ஆப்போசிட், சீக்கு ஆப்போசிட் எஸ், சைன் தீட்டா. கொசிகனுக்கு 1 by sin theta சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே கொசிகன் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இதுக்கு பதிலாக 1 by sin theta. கிளியர்? ஸோ எதுவுமே இல்லைன்னா மேலே 1. ஸோ இதுக்கு பதிலாக என்ன போட்டேன்னா sin theta. ஸோ sin theta டினாமினேட்டரில் வரும், டிவிஷனில் தான் இருக்குது ஃபார்முலா, பக்கத்தில் போடக்கூடாது. ஓகே, ஸோ கீழே காசு கீழே என்ன பண்ணணும், sin theta. பிகாஸ் சைன் என்னது டிவிஷனில் இருக்குது. ஸோ மேலே 1 மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. 1 into cos theta தான். ஸோ அது போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ கொசிகனுக்கு பதிலாக 1 by sin theta சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. கிளியர்? இப்போ பாருங்கள், ஸோ 1 ப்ளஸ் secant square theta cosecant square theta அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இதை இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன், இந்த வேல்யூ இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். sin theta இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் sin square theta, cos thetaவும் மல்டிபிள் பண்ணால் cos square theta டிவைடட் பை டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போடணும், cos theta மல்டிபிள் sin theta. ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாலேயே sin square theta ப்ளஸ் cos square thetaவோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், cos theta sin theta. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஆஸ் யூஷுவல் பேக்வேர்ட்ஸ் போகிறோம். 1 plus secant square theta cosecant square theta இந்த 2 போட்டுட்டேன். 1 by cosனா என்ன ஃபார்முலா நான் சொல்லியிருந்தேன், 1 by cosனா
சீக்கன் ஆல்ரெடி முன்னாடி ஸ்டெப்பில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் நான்? 1/cosனா சீக்கன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரி 1 டிவைடட் பை சைன். ஸோ இந்த 1 ரெண்டுத்துக்குமே தான் ஷேர். 1/cos 1/sin. 1/sinனா என்னது? கொசிகன். சேஞ்ச் பண்ணிடுறோம், பிஃபோர் இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணிடுறோம். 1/sinனா என்னது? கொசிகன். 1/cosக்கு சீக்கன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், 1/sinக்கு கொசிகன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் டீட்டா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா 2 சீக்கன் டீட்டா கொசிகன் டீட்டா. இது எப்படி இருக்கு? a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab கரெக்டாக வருதுங்க இல்லையா? ஸோ ஏ சீக்கன் எடுத்தோம், பி கொசிகன் எடுத்தா அதே மாதிரி 2abல ஏவோட வேல்யூ சீக்கன், பியோட வேல்யூ கொசிகன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? a + b ஹோல் ஸ்கொயர். ஸோ பிஃபோர் எப்படி பண்ணோம்? நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் வச்சு நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்படி கூட நம்மளுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மாதிரி கூட வரும் உல்டாவா. ஸோ a ஸ்கொயர் இது b ஸ்கொயர் 2ab ஃபார்மேட்டில் இருந்தால் இதுக்கு பதிலாக நம்ம a + b ஹோல் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஏவோட வேல்யூ இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம்? சீக்கன் எடுக்க போகிறோம், பியோட வேல்யூ கொசிகன் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ஏ இருக்க பிளேஸில் சீக்கன் டீட்டா ப்ளஸ் பி இருக்க பிளேஸில் கொசிகன் டீட்டா பிராக்கெட் மேலே இருக்க ஹோல் ஸ்கொயர் முன்னாடி இருக்க +1 அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, கிவன் அதான் கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு. ப்ரூஃப் தட்டில் 1 + சீக்கன் டீட்டா + கொசிகன் டீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கிறதுனாலவே அப்போ அவங்க a + b ஹோல் ஸ்கொயர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹோல் பவரில் கொடுத்துருந்தாவே, ஸ்கொயரு கியூபு கொடுத்துருந்தாவே. ஸோ இப்படி நீங்கள் ஹிண்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? சம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்ன யூஸ் பண்ணணும்? ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் வர மாதிரி நம்ம சம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, கிளியர்? தேங்க்யூ.